ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மேரேஜ் வீடியோட செகண்ட் பார்ட் தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கேட்குறது சரிம்மா, அப்பா என்னம்மா சொன்னாங்க கல்யாண விஷயமா? உங்கள் அப்பாக்கெல்லாம் சம்மதம் அக்கா. உன் முடிவு என்னங்கிறது தான் உங்கள் அப்பாவோட கேள்வி. உன் முடிவில் தான் இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் இருக்குது. நல்லா முடிவு பண்ணி சொல்லு. நல்ல பையன், நல்ல குடும்பம், நல்லா பார்த்துக்குவாங்க. என் இஷ்டம் எதுவும் இல்லைம்மா, உங்கள் இஷ்டமாம்மா எல்லாமே. நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. என்னம்மா பேசி முடிச்சிட்டியா? இந்த பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம முடிவு தான் நம்ம பிள்ளை சொல்கிறா. அப்போ ராணி ஒரு நல்ல நாளாக பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லிடு. ஃபோன் பண்ணி சரோஜாட்ட சொல்லிடு சரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன். சரிங்க. சரிம்மா, நீ படிக்க வேண்டியதாக இருந்தால் போய் படி. நான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சரோஜாட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. சரி, நம்ம மகன் ஒத்துக்கிட்டா. இப்போ நம்ம சரோஜாட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்ன இந்த சரோஜா எடுக்க மாட்டேங்கிறா? சரோஜா. சொல்லுங்கக்கா. பிள்ளைகிட்ட கேட்டீங்களா? உங்கள் வீட்டுக்காரவள்கிட்ட கேட்டீங்களா? கேட்டேம்மா. எல்லாருக்கும் சம்மதம், என் மகளுக்கும் சம்மதம். மற்றபடி மேற்கொண்டு பேச சொன்னாங்க என் வீட்டுக்காரர்கள்ட்ட. அதாம்மா. சரிக்கா. 2 நாள் கழிச்சு நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. அன்னைக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு பூ வச்சுட்டு போவோம்க்கா. சரிம்மா. சரிக்கா, கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன். நேரில் வந்து என்னென்னு பேசுகிறேன். அதுக்கடுத்து மேற்கொண்டு. சரிம்மா, எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். சரிக்கா, அப்போ நான் வைக்கவா? சரிம்மா, வை. சரி, இனிமேல் நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சார், என்ன நானே அதிசயமாக எப்பயாவது ஒரு தடவை தான் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வருவேன். அதுவும் என் கார் ரிப்பேர் ஆகிறனாடி தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். இந்த நேரத்தில் பஸ்ஸு எதுவும் வரலையே, நான் என்ன பண்ணுறது? இந்த போக்குவரத்து துறை அமைச்சர்லாம் நாளைக்கு இடி இழிச்சாதான் இந்த பஸ்ஸெல்லாம் வரும். நான் யாருன்னு தெரியல. சின்ன பொண்ணுனா சும்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவனை வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏதாவது திங்கலாம்னு டவுனுக்கு போகலாம் பார்த்தா இந்த நேரத்தில் பஸ்ஸும் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி, கொஞ்ச நேரம் ஃபோனையாவது பார்ப்போம். வேணாம், நம்ம ஃபோன் பார்க்க ஆரம்பித்தா ஆழ்ந்து பார்ப்போம். அப்புறம் அதுக்குள்ளே பஸ்ஸுக்கு ஆரம்பித்தா விட்டுட்டே போயிடுவான். இன்னும் ஒரு பஸ்ஸை கூட காணோம். சார், இவ்வளோ டென்ஷனாக போய்கிட்டு இருக்கோம். ரோட்டில் ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னே நம்ம மனசு நின்றுச்சு. யார் அந்த பியூட்டி இப்படி ரோட்டில் நிற்கிது? இறங்கி போய் கேட்போம். என்ன ஒரு கார்காரங்க நிப்பாட்ட வர்றான், எதுக்கா இருக்கும்? ஏங்க ரோட்டில் நிற்கிறீங்க? உங்களுக்கு லிஃப்ட் தரவானா? ஒன்றும் தேவையில்லையா, அவன் வேலையை பார்த்துட்டு போ. என்னங்க இன்னைக்கு பஸ் எல்லாம் வராதுங்க. நீங்கள் பஸ்ஸை எதிர்பார்த்து நிற்கிறீங்க. ஏதோ அவசர வேலையாக போகிற மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். சரி, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஐயோ, நம்ம வேறு இங்கே போகணுமே. இந்த ஆள்கிட்டே லிஃப்ட் கிட்ட போவோமா? முன்ன பின்ன தெரியாத ஆளாச்சே. நீங்கள் முன்ன பின்ன தெரியாத ஆளுன்னு யோசிக்கிறது எனக்கு தெரியுது. என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், வந்துடுங்க. சரி, போவோம். சரி, நான் வருவேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட காசு வாங்கிடணும், ஓகேவா? காசுலாம் எதுக்குங்க? காசு வாங்கினாதான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன். சரிங்க வாங்கிக்கிறேன். சரி, வர்றேன். ஹலோ, கொஞ்சம் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரி. ஆமாங்க, உங்கள் சொந்த ஊரே இதானா? எனக்கு சொந்தமான எந்த ஊரும் இல்லை, இது பொது ஊர். ரொம்ப காமெடியாக பேசுவீங்க போல. நானே உன்னை கலாச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு காமெடியாக இருக்கா? ஏதோ ஒன்று, என்னை இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்டா எனக்கு போதும். ஏங்க இப்போதானங்க வண்டியில் ஏறுறீங்க, அதுக்குள்ளே இறங்குறதுல இருக்கீங்க? ஐயோ சாமி, இவன் ஒருத்த வச்சா அறுக்குறானே. அவங்க ஸ்வீட் நேம் என்னங்க? ஸ்வீட் நேமா? அல்வா. எங்க இந்த காமெடிக்கு நாளைக்கு சிரிக்கிறாங்க. ஸ்வீட் நேமை சொல்லுங்க. சின்ன பொண்ணு. சரி. மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சுகம். இந்த வீட்டில் நான் மாமியாவா இல்லை அவ மாமியாவானே தெரியலை. அவ நல்லா மல்லக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் நான் அடுப்படியில் வந்து சமயக்காரி மாதிரி நிற்கிறேன். இவனை மருமகளை பிடிச்சதுக்கு ஒரு ஆடு மாடை பிடிச்சிட்டு வந்தா கூட ஏதோ ஒரு பயன். இவனை வச்சுக்கிட்டு என் புள்ள வாழ்க்கை தான் சீரழியுது.
சரி அவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்போம். ஏ உமா, ஏ உமா, ஏ உமா, ஏ உமா. இந்த மாமியா கிழவிக்கு வேற வேலையே இல்லை. எப்பயுமே நம்மளை நோண்டிட்டே இருக்கணும். அதுக்கு ஏன்னா இப்படி பண்ணுதோ. என் புருஷனை வாடா எரும மாடு தனி கொடுத்தனும் போயிடலான்னு சொன்னாலும் அந்த லூசு வந்து தொலைய மாட்டேங்குது. ஏன் உயிரை போட்டு வாங்குது இந்த மாமியா கிளவி வேற. இப்போ என்னன்னு கேட்கலன்னா என் புருஷன் வந்த அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவா இந்த கிளவி. அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். என்னன்னு அந்த கிளவிட்ட கேட்டு தொலைவோம். என்னங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. ஏட்டி உமா, காலையில எதுவுமே சமைக்கலையா? என்னதான் இவ பொம்பளையோ, காலையில ஆனா சோறாக மாட்டேங்கிறா, குழம்பு வைக்க மாட்டேங்கிறா, பிள்ளைய ஒழுங்கை கிளப்பி அனுப்ப மாட்டேங்கிறா. இவளை கட்டிட்டு வந்ததுக்கு முடியல என்னால. நெஞ்சம் எனும் ஊரினிலே காதல் எனும் தெருவினிலே என்னை தனியே விட்டு விட்டு சென்றாயே. டே தம்பி கார்த்திக்கு, உனக்கு பொண்ணு ரெடிடா. உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க போறோம். என்னது, எனக்கு பொண்ணு பார்த்தாச்சா? 2 நாள்ல பார்க்க போறோமா? யாருக்கு அந்த பொண்ணு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. போட்டோ ஏதாவது இருந்தா காமிக்கா. டேய் வேற யார் இல்லடா, நம்ம ராணி அக்காவோட மூத்த மகதான். இது அந்த சந்தியா பிள்ளையா? ஆமாடா, உன் முடிவு என்ன டக்குன்னு சொல்லு. எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை என்ன முடிவு சொன்னாங்கங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி வைங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலில் வர வீடியோ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ லைக் பண்ணிடுங்க கைஸ். பாய், see you all.